ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருந்தானாம். பெரிய கல்லுகளை சின்ன சின்ன கல்லாக உடைச்சி செய்கிற வேலையை கஷ்டப்பட்டு தினமும் செஞ்சுட்டே இருந்தானாம். அவன் என்ன நினச்சானா, நம்ம ராஜா வாங்கினா சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சானான். அவன் ஆசை நிறைவேறிச்சு. ஆனால் அவனுக்கு சந்தோஷமே இல்லை. ஏன்னா அந்த நாட்டில் ரொம்ப வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் நான் இப்போ வெயிலாக மாறினேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினச்சானோ. இப்போ வெயிலாக மாறக்கூடிய அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அப்போ வெயிலாக மாறினானா, வெயிலாக மாறினோட அன்னையிலேருந்து மேகங்கள் அவனுடைய வெயிலெல்லாம் மறைச்சி போட்டுச்சான். இப்போ நான் மேகமாக மாறினா சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினச்சானான். அதே போல் அவனுடைய ஆசையை நிறைவேறிச்சு. மேகமாக மாறி பார்த்தானா. மேக மனுஷனாக மாறின உடனே அந்த மேகங்கள் காற்றுல தள்ளிக்கிட்டே போயிட்டே இருந்துச்சான். இப்போ அவன் என்ன நினச்சானா, நம்ம காற்றாக மாறினா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சானான். என்ன காற்றாகவே மாறிட்டானான். காற்று மனுஷனாக இருக்கும்போது அந்த காற்று மலை மேலே மோதும்போது அந்த மலை அசையாமல் நிற்கிறத பார்த்தானோ. இப்போ நான் மழையாக தான் இருக்கணும், மழையை யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் மழையாக மாறணும் அப்படின்னு சொல்லி மழையாக மாறினானான். இப்போ மழையாக இருக்கும்போது தான் அவனுக்கு ரொம்ப இப்போ தான் நம்ம வலிமையாக இருக்கோம் அப்படின்னு நினச்சி உணர்ந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மலை அடியில் ஏதோ ஒரு கல் தட்டுற சத்தம் கேட்டுச்சான். அப்போ தான் அந்த மலைக்கு அடியில் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு அந்த மலையை உடச்சி சின்ன கல்களாக உடைக்கிற சத்தம் கேட்டுச்சான். அப்போ தான் அவன் நினச்சானான், நம்ம அந்த உழைக்கிற அந்த மனுஷனை விட பெருசு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த உழைப்பு தான் உண்மையான உயர்வு அப்படின்னு சொல்லி அப்போ புரிஞ்சுக்கிட்டானோ. பழைய மாதிரியே அவன் செய்கிற வேலைக்கே சந்தோஷமாக திரும்பினானோ. வாழ்க்கையிலையும் அப்படிதாங்க. நம்ம உழைக்கக்கூடிய உழைப்பும் நம்மளுடைய மன உறுதியும் தான் நம்ம வாழ்க்கையை மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளே நம்மளை நடத்துங்க.